பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்தா நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், யாரை போய் பார்க்கணுன்றதுல ரொம்ப பிஸியாக இருப்போம். ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இல்லை சக்ஸஸ் ஆகிறதுக்காக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுமே செய்ய வேணாம், சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் நமக்கு கஷ்டமே, சும்மா இருக்கிறது. சில சமயத்தில் அவரே யுத்தம் பண்ண சொல்லுவார், இதை செய் இதை செய்யாத அப்படின்னு. சில சமயம் சும்மா இருன்னு சொல்லிடுவார். அது மாதிரி நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலைல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம் வேணும். சாதாரண விசுவாசம்லாம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்குவாரு, நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதற்கு ஒரு நல்ல விசுவாசம் வேணும். அப்போ தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, எதுக்கு குழப்பம் அடைகிற, இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா, ஏன் யோசிச்சிட்டே இருக்க, ஒன்றுமே பண்ண வேணாம். நல்லா பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, அமைதியாக என் சமூகத்தில் காத்துரு, துதித்து கொண்டே இரு, அது போதும், அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்களேன், அப்போ தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அமர்ந்திருக்கேன், எனக்காக நீங்கள் எல்லாமே செய்வீங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, காரியத்தை செய்து முடிப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.